இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். கண்டிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தை பற்றி அதிகமாகவே நம்ம பேசியிருக்கோம். இந்த யுத்தம் முடிய போகுது. 72 மணி நேரத்தில் யுத்தம் முடிவதற்கான 20 அம்ச ஒரு பீஸ் டீலை அமெரிக்கா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை இஸ்ரேல் சம்மதித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், அந்த 20 அம்சம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு பிறகு நீங்கள் இதை சம்மதிக்கலைன்னா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் சம்மதிக்காமல் போனது என்றால் நடக்கக்கூடிய பிரச்சனையை இஸ்ரேல் மட்டும் தனியாக பார்க்க வேண்டும். இன்டர்நேஷனல் சமுதாயத்திலிருந்து இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலையும் அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் 20 அம்ச கோரிக்கை அப்படின்னு சொல்லி வச்ச ஒரு 2-3 மணி நேரத்திலே இஸ்ரேல்கிட்ட ஒரு சூப்பரான செய்தி வந்துச்சு. எஸ், வி ஆர் அக்செப்டட், நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. பட் இன்னும் ஹமாஸ் அதை அக்செப்ட் பண்ணாததுனால அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது. இந்த கேள்விக்கு மத்தியில் கத்தாரை தாக்குனாங்க இஸ்ரேல். இனி கத்தாரை இனிமேல் தாக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்தாரும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு டீலை போட்டிருக்காங்க. அது கூடவே துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு செமையான கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் செய்யக்கூடிய செய்திகள் தான். இங்கே இஸ்ரேல் இந்த எய்டு ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லி கிரீஸ்லேருந்து நிறைய வெசல்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட நல்ல மனிதர்கள், நல்ல நிறுவனங்கள், நல்ல நாடுகள் கொடுத்த உதவியுடன் நேராக பாலஸ்தீனத்தை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. குறிப்பாக காசா பகுதியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இந்த எய்டு ஃப்ளோட்டிலா அப்படிங்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இஸ்ரேல் அவங்களுடைய விவரத்தை எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. இதில் தான் கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிறவங்களும் வராங்க. தெரியுங்களா கிரேட்டா தன்பர்க் யார் அப்படின்னு சொல்லி? இப்போ திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். எஸ், கிரேட்டா தன்பர்க் எங்களுடைய சிறைச்சாலையில் இருக்காங்க, இல்லாட்டி நாங்கள் அவங்கள பிடிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். அவரை மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட வெசல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய போர்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணி எதுவுமே காசாக்கு போகாத மாதிரி அவங்க செயல்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை கூட இஸ்ரேல் சம்மதிக்காதா? இப்போ சம்மதிக்கலைன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இஸ்ரேல் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். நாங்கள் அமெரிக்கா சொல்படி அந்த 20 அம்ச கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்து விட்டோம். ஏன் இன்னும் ஹமாஸ் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை? அவங்க சம்மதம் தெரிவித்தாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்தே எய்டு அப்படிங்கிறதுக்கு போகணும். அதுதான் 20 அம்ச கோரிக்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டும் கூட. அப்போ எய்டு அங்கே போகணும், உதவிகள் அங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும்? கண்டிப்பாக எங்களுக்கான அந்த அனுமதியை இல்லாட்டி ஹமாஸ் அந்த 20 அம்ச கோரிக்கையை அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. இஸ்ரேல் இப்படி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னா, காசா பகுதியை விட்டு சில பகுதிகள் சொல்கிறாங்க, அந்த பகுதிகளை விட்டு வெளியேறாத நபர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் தான். அப்படி தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய இராணுவம் எந்த தயவுதாட்சணையும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும். அதை மனிதர்கள்னு பார்க்க மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அங்கே இருக்கக்கூடிய போராட்ட வீரர்கள் யாருமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் எதையுமே பார்க்க மாட்டோம். எல்லாருமே தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் தான் நாங்கள் எங்களுடைய அட்டாக்கை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 72 மணி நேரம் கெடு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 36, 42, 48 மணி நேரம் முடிய போகுது. இந்த டைமுக்கு பிறகும் இன்னும் ஹமாஸ் அவங்களுடைய அக்செப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொடுக்காததுனால எகெயின் அண்ட் அகெயின் அங்கே பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அமெரிக்கா சிக்னல் கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு, ஒருவேளை ஹமாஸ் சம்மதிக்கலைன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட் என்னென்னா, நீ இங்கேருந்து வெளியேறலைன்னா தீவிரவாதியை நாங்கள் அடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? குண்டுகள் வீசுவோம், விமானப்படை யூஸ் பண்ணுவோம், கப்பற்படை யூஸ் பண்ணுவோம், காலாட்படை யூஸ் பண்ணுவோம், பீரங்கியை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கான அனுமதி எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்வதற்கு தான் இன்னைக்கு இஸ்ரேல் இப்படி ஒரு செக் பாயிண்டை வச்சிருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேல் இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை டிசிக்னேட் பண்ணி ஹமாஸ் சம்மதிக்கலை அப்படிங்கிற நேரத்தில் எல்லாரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ இந்த செக் பாயிண்டில் விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரிஸ்க். இந்த செக் பாயிண்ட் ஏன் இப்போ புதுசாக இஸ்ரேல் கொண்டு வந்தாங்க? ஏன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க அமெரிக்கா இனிமேல் அதை செகண்ட் டைமாக யோசிக்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா செஞ்ச இன்னொரு சூழ்ச்சி ஒன்று இருக்குது.
கத்தாருக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. தோஹாவில் வச்சு தான் அந்த தாக்குதல் நடைபெற்றது. ஆனால் கத்தாரில் உள்ளதுலேயே அமெரிக்காவுக்கான ஒரு பெரிய பேஸ் அப்படிங்கிறது இருக்குது மத்திய கிழக்கு நாடுகளில். அப்போ கத்தாரில் ஏற்பட்ட இந்த ஒரு அவமதிப்பு இல்லாட்டி அமெரிக்காவினுடைய படைகள் இருந்துமே இஸ்ரேல் பெரிய தாக்குதலை நடத்தினாங்கல்ல. ஹமாஸ் லீடருக்கு எதிராக தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கூட அது கத்தாரினுடைய தலைநகரத்திலே நடத்திட்டாங்க. இந்த தலைநகரத்தில் நடத்தணுன்னே கத்தாருக்கு மனசு வலிச்சிருச்சு. கத்தார் நேராக அமெரிக்காட்ட போய், அமெரிக்கா உன்னுடைய ஏர்பேஸ் இருக்குது பார், உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே சரிவர ஒர்க் ஆகலை, அவன் பாட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டான், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. கத்தார் ரொம்ப முக்கியமான நாடு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய ஏர்பேஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய மத்திய கிழக்கு நகர்வுகள் எல்லாமே கத்தார் பேஸ்டாக தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், பிற நாடுகளை அச்சுறுத்தலாக இருக்கட்டும், இது எல்லாமே கத்தார் வழியாக ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கத்தார் இப்படி சொன்ன உடனே அவசரமாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன இருக்குன்னா, கத்தார் என்னுடைய நட்பு நாடு மட்டும் கிடையாது, என்னுடைய உடலில் ஒரு பாகம் மாதிரி. ஏன்னா என்னுடைய பேஸ் அங்கே இருக்குது, ரொம்ப பெரிய பேஸ். அங்கே நிறைய ஆயிரக்கணக்கான மனிதர்கள், எங்களுடைய மனிதர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இனி கத்தாரில் ஒரு தாக்குதல் நடந்தால் கூட, கத்தாரில் ஒரு தாக்குதல் நடந்தால் கூட அது அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலாக அமெரிக்கா கன்சிடர் பண்ணும். அமெரிக்கா சரியான அடியை அடிக்கும், அது யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அந்த சாராம்சம் புரிஞ்சா, இனி நீ கத்தார் அடிச்சுன்னா உன்னை நான் அடிப்பேன், அது இஸ்ரேலுக்கும் சேர்த்து தான். இதனால தான் இஸ்ரேல் அந்த 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணும்போது மன்னிப்பு கோரினார்கள். கத்தார்கிட்ட நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், இனி நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அஷ்யூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரேல். பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. கத்தார் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கத்தாரையே அடிக்கணும், ஒட்டு மொத்தமாக இந்த காசா பகுதியை முடிச்சு விட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சுல, ஹமாஸினுடைய பிரச்சனையே இருக்காதே அப்படின்னு சொல்லி 72 மணி நேரத்தில் ஹமாஸ் இதை சம்மதிக்கக்கூடாது. அப்படி சம்மதிக்காத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுவார்கள். தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக நான் யுத்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் யுத்தத்தை செய்யும். அந்த நேரத்தில் நீ ஏண்டா மக்களை அடித்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அது மக்கள் கிடையாது, அவங்க தீவிரவாதி. இதோ பார், இங்கேருந்து வெளியேற சொன்னேன், வெளியேறாதவங்க எல்லாரும் தீவிரவாதி, அவங்க தீவிரவாதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுடைய வாய்களும் அடைக்கப்படும். பக்காவாக காய் நகர்த்தி இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹமாஸ் அந்த 20 பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஆம்னஸ்டிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய சிக்கல், ஹமாஸால் அங்கே இருக்க முடியாது. இருக்கிறவங்க இருக்கலாம், அப்படி இல்லைனா வெளிநாடுகளுக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். பட் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அங்கே இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு நடுவில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஒருவேளை துருக்கி பக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரேலுங்கிற நாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இன்னொரு நாடு பாகிஸ்தான். இந்தியாவுக்கு எப்படி எதிரியாக பாகிஸ்தான் இருக்காங்களோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாகிஸ்தானும் துருக்கியும் இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நமக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு யார் ரொம்ப பெரிய உதவிகளை கொடுத்தாங்க அப்படின்னா துருக்கி தான். துருக்கி அவங்களுடைய ட்ரோன் பைலட் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. பாகிஸ்தான் வச்சுக்கோ, இந்த ட்ரோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட துருக்கிக்கு இப்போ பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் கராச்சி துறைமுகம் இருக்குல்ல, அதை ஒட்டி ஒரு ஏரியா இருக்குது, அதை எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இபிஎஸ் என்பது தான் அதனுடைய அர்த்தம். இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனில் ஏகப்பட்ட நாடுகளுக்கு சின்ன சின்ன இடங்கள் கொடுத்துருந்தாலும் துருக்கிக்கு இப்போ என்ன செய்ய போகிறாங்களாம், ஒரு 1000 ஏக்கர் நிலப்பகுதியை கொடுக்க போகிறாங்களாம், அதுவும் ஃப்ரீயாக. அப்போ இந்த 1000 ஏக்கர் நிலப்பகுதியை துருக்கிக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? துருக்கியினுடைய நிறுவனங்கள் இங்கே வருவாங்க. துருக்கி இங்கே அவங்களுக்கு தேவையான ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பொருளை கராச்சி போர்ட்டு, கராச்சி துறைமுகம் வழியாக மத்திய கிழக்கு நாடுகள், ஆசிய நாடுகள், யூரோப்புக்கு எல்லா இடத்துக்கும் துருக்கியால் கொண்டு போக முடியும். இதன் அடிப்படையில் துருக்கியும் ஒரு பக்கமாக வளரும், பாகிஸ்தானும் ஒரு பக்கமாக வளரும், இரண்டு நாடுகளுடைய நட்பும் வரும். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்குள்ளே இன்னொரு நாடு பாகிஸ்தானை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே ஒரு செக் பாயிண்ட், துருக்கி என்னுடைய பகுதியும் இருக்கிறது, என்ன நீ அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி துருக்கியும் சேர்ந்து வரலாம். புரியுதா உங்களுக்கு? ராஜதந்திரம் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் துருக்கியினுடைய நிறுவனங்கள் வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் இங்கே தீவிரவாதத்தால் பாகிஸ்தான் எப்படி அழிந்து வருகிறது அப்படிங்கிறத துருக்கி உணர ஆரம்பிப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஏன்னா ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் ஐநா சபையிலே சொன்னாரே, நாங்கள் அணை போட்டு தடுத்து கொண்டிருக்கிறோம் தீவிரவாதிகளை, ஒருவேளை நாங்கள் மட்டும் இப்படி தடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், லண்டன் மாநகரத்தில் ரோடுகளில் தீவிரவாதிகள் வலம் வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. டேய், தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறதே நீ தான், அப்போ நீ தான் தடுத்தாகணும். இந்த இடத்துல லீக் வந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் தீவிரவாதிகள் போயிடுவாங்க, அதனால் நீங்கள் பாகிஸ்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுது அப்படின்னு வேற சொன்னார் ஐநா சபையில்.
சாக்ரிஃபைஸ் பண்ணலை, உன்னை நீயே அழித்து கொண்டிருக்கிறாய். இப்போ துருக்கி முள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே பூதாகரமாக வெடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாத்தையுமே உன்னிப்பாக உலக அரசியலை பார்க்கக்கூடிய நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் இந்த பதிவு நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று, எய்ட் ஃப்ளோட்டிலா அப்படிங்கிறத தடுத்துட்டாங்க. இன்னொன்று, அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க இஸ்ரேல். 72 மணி நேரத்தில் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும்போது ஹமாஸ் அதற்கான அப்ரூவல் கொடுக்கல. அமெரிக்கா இதை கண்டுக்கவே மாட்டாங்க. உலக நாடுகளால் எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அந்த 72 மணி நேரம் 20 பாயிண்ட் கோரிக்கை பீஸ் டீல் அப்படிங்கிறது உருவாகுமா இல்லையா என்பதெல்லாம் வருங்காலங்களில் பார்க்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.